இந்துக்களுக்கு ஒண்ணு இல்லையே. உடனே நம்மால் பிரகஸ்பதி இந்துக்களுடைய பொது நூல் பகவத்கீதை அப்படிங்கிறாங்க. அவன் சொல்லிட்டானே சொல்லிட்டு, ஏன்னா ஒரு புத்தகம் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பா. ஒரு செல்லுலர் சிங்கிள் செல்லுலர் பீயிங் அமீபா அது உயர்ந்ததா? அது ரொம்ப மட்டமான பிறவியில அது ஒரு சிங்கிள் செல்லு தான் இருக்கு. மல்டி செல்லுலர் பீயிங் காம்ப்ளிகேட்டட் செல்ஸ் மனுஷன், இந்த படைப்பு உயர்ந்ததா அது உயர்ந்ததா? அதனால காம்ப்ளிகேட்டடா இருக்கிற இத்தனை ஸ்கிரிப்சர்ஸ் வச்சிருக்கிற நாமள உயர்ந்தவர்களா? இல்லைன்னா ஒரே புத்தகத்தை வச்சு கட்டி நடந்துட்டு இருக்கிற அவன் உயர்ந்தவன்? அவனுக்காக இவன் என்ன சொன்னான், பகவத்கீதை நம்முடைய நூல் என்று சொல்லணும் அப்படிங்கிற. சொல்லக்கூடாது, அதை கவனிச்சிங்க. இந்துக்களின் பொது நூல் அல்ல பகவத்கீதை. உங்க ஊர்ல இருக்கிற சைவ சித்தாந்திகள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தர்மபுராதீனம் ஏற்காது, திருவாவடுதுறை ஏற்காது. அதனால எந்த ஒரு சைவ மடத்திலும் கூட நீங்க பகவத்கீதை நமக்கெல்லாம் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆன்மீக நூல் அப்படிங்கிற தூக்கி மூல போடுமா, தூக்கி மூல போடுறோம். ஏன்? பிரஸ்தான திரயத்துல ஒண்ணு பகவத்கீதை. பிரஸ்தான திரயம் என்பது வேதாந்தத்தினுடைய 3 முக்கிய நூல்களில் ஒன்று. அப்படின்னா என்ன? உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். இந்த 3ல ஒண்ணு பகவத்கீதை. இது வேதாந்திகளுக்கு மட்டுமே ஏற்புடையது, வேதாந்திகளுக்கு மட்டுமே ஏற்புடைய நூல். ஆனா நல்ல வேளை அதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த பகவத்கீதா ஞான யஜ்யம் என்பதாக சென்னையா மிஷன், தயானந்தா, சென்னையானந்தா, இப்படி ஏகப்பட்ட பேர் எல்லா ஊர்லயும் பிரச்சாரம் பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப இந்துக்கள் பல பேருக்கு பகவத்கீதை என்பது நாம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய பல விஷயங்களை சொல்லுகிற ஒரு நூல். அதனால இட் இஸ் எ குட் அண்ட் புக். அதனால அது மேல ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இந்துக்களுக்கு பொதுவான நூல் எது என்று கேட்டால் வேதங்கள். வேதம், வேதங்கள்ங்கிற ப்ளூரல் கூட கிடையாது, வேதம். அதுதான் நமக்கு பொது. இதை சைவன் மறுக்க முடியாது, இதை வைஷ்ணவன் மறுக்க முடியாது, சித்தாந்தி மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இணைத்து வைத்திருப்பது இதான். வேத நெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத நெறி என்பது ஒரு மிகப்பெரிய ஃப்ளோயிங் ரிவர். அதுல பல படித்துறைகள் இருக்கு. அதுல ஒரு துறை சைவம், இன்னொரு துறை வைஷ்ணவம், இன்னொரு துறை கௌமாரம். அதனால அவன் அந்தந்த துறையில குடிக்கலாம். ஆனா குடிப்பது எதிர குடிக்கிறாய்? இந்த வேத நெறியில் நீ நீராடுகிறாய், மறந்துடாத. அதனால வேதம் சொல்லலாம், பகவத்கீதைன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் பகவத்கீதை வேதத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய உபனிஷதங்களுடைய சாரம். அதனால அதுல ஒண்ணுமே விஷயம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இவனுடைய இந்த பேடித்தனத்தை கண்டு, அர்ஜுனனுடைய இந்த பதற்றத்தை கண்டு பகவான் பல விஷயங்களை சொல்லுகிறார். இத்தனையும் அங்கதான் சொன்னாரா சாருங்கிறவன் தான். இது அத்தனையும் அங்கதான் சொன்னாருங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இது அந்த நேரத்துல பேசி இருக்க முடியுமா? இவ்வளவு விஷயத்தையும் அங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறான். எங்க என்ன சொன்னாலும் பகவத்கீதை என்பது போர்க்களத்தில் உபதேசிக்கப்பட்டது 1 to 1 கிருஷ்ணன் டு அர்ஜுனா. அதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால அவன் சொன்னா, நீ இப்படி இருக்கேட. அதனால இப்ப நான் சொல்றேன், குதஸ்துவா கஷ்மரமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. டேய், ஒரு ஆம்பளையா பேசுற, ஒரு சத்திரியனாக பேசி, நீ பேசுகிற புலம்பலாம் இதுவரைக்கும் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு பேடி பெயர் பேசுவது போல பேசிக்கொண்டு இருக்கிறாய். ஒரு ஆன்மீகவன் பேசுகிற பேச்சாது. அதுவும் இந்த இடத்துல எந்த இடத்துல நீ பேசி இருக்கணும்? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எந்த கேட்டிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் போரிட வேண்டுமா, அவசியமா? போரிட்டாவது சொத்தை அடைய வேண்டுமா, ராஜ்யத்தை ஆள வேண்டுமா? இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்தேன்னா நான் பதில் சொல்லியிருப்பேன். அப்பெல்லாம் குதிச்சிங்க, நாங்க போர் புரிவோம், போர் புரிவோம், போர் புரிவோம் குதிச்சிங்க. இப்ப என்னடா திடீர்னு போர்க்களத்துக்கு நடுப்பர் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி சொல்றிய? இது அகீர்த்திகரம், உன்னுடைய தகுதிக்கு உகந்ததல்ல. புகழுக்கு மாசில் கிளைபியம் மாஸ் மகம பார்த்த நைதத்வை உபபத்யதே சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்த்வா உத்திஷ்ட பரந்தப. உன்னுடைய மனசுல ஏற்பட்டிருக்கிற இந்த டிவிடன்ஸ் கீழே தூக்கி போடுற கடாச்சு, அந்த கடாச்சி எரிஞ்சிட்டு எழுந்து நில்லடா, ஆம்பளையா எழுந்து நில், இப்பொழுது நீ பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அந்த பகவத்கீதையிலேயே, அதாவது இதெல்லாம் பீஷ்ம பர்வத்துல வருகிறது, அனுக்கிரமண பர்வத்துல வருகிறது. அந்த அத்தியாயத்திலேயே 42வது அத்தியாயம், அதாவது 25ல இருந்து 42. இப்ப 42
42வது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு தெளிவு பிறந்ததா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் கூட இந்த இடத்துல வியாசர் தெளிவுபடுத்தி விட்டார். நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்த்வா த்வத் பிரசாதாம் அச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வசனம் தவ. நீ என்ன சொல்றியோ அதை செய்வேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன். இப்ப எனக்கு தெளிவு பிறந்து விட்டது. இந்த 700 ஸ்லோகங்களை கேட்டதற்கு பின்னாலே எனக்கு தெளிவு பிறந்து விட்டது. உன்னுடைய உரையாடலுக்கு பின்னால நீ எடுத்து சொன்ன உபமானங்களை கேட்டதுக்கு அப்புறம், விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம், இதை கர்மயோகமாக நான் செய்ய வேண்டும் என்கின்ற உண்மையை நீ உணர்த்தியதுக்கு அப்புறம், இந்த கர்மம் என்பதும் கூட அவரவர் வர்ணத்திற்கு தக்க மாறுகிறது என்பதை நீ சொன்னதுக்கு அப்புறம், இப்பொழுது என்னுடைய கடமை என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னா. சரி, இது அத்தனையும் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதை ஒரு மாதிரி தேத்தி இந்த நாள அர்ஜுனனை சமாதானப்படுத்தி அவனை எழுந்து நிற்க வச்சு கையில் அம்பு மில்லுமா வைக்கலாம்னா கிருஷ்ணனுக்கு ஒரு ஆச்சரியமான காட்சி. இவன் நின்றுட்டு இவங்கிட்ட பேசின்னு உட்கார்ந்துருக்கான். இதை முடிக்கலாம்டா அப்படின்னு பார்த்தா திடீர்னு யுதிஷ்டிரர் அவருடைய ரதத்தில் இருந்து இறங்கி அப்படியே கையை கூப்பிட்டு எதிரணிக்கு போறார். என்னடா இவனை சமாதானப்படுத்தி இப்பதான் நிஜமாவது நீ ஆம்பளையாடுறான்னு சொல்லி நம்ம இது பண்ணா இந்த பேர் நம்மளை கேட்காமலே எதிர்த்து இப்பதான் சரண்டர் ஆயிடுவானோ, கடைசி நிமிஷத்துல சரண்டர் டோட்டல் சரண்டர் முடிவு பண்ணி போயிட்டானா அப்படின்னு இவருக்கு ஆபத்து தரப்பேன். அதனால கிருஷ்ணா என்ன பண்ணா, டேய் என்னடா நடக்குதுன்னா எங்கட போறோம் இரு நம்ம பார்த்து நடந்து கூட்டாங்க, நான் என்னதான் நடக்குதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இவர் நேர போய் பீஷ்மரிடத்துல அனுமதி கேட்கிறார். யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மர் பிதாமகரே, உம்மோடு யுத்தம் செய்ய நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த யுத்தத்தை தொடங்க நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். இதுல என்ன விசேஷம்னா, இந்த ப்ரோஸ்ட்ரேஷன் பிஃபோர் த குரு ஆச்சாரியா அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. இப்போ ஒரு நாட்டியத்துல நீங்க வந்து அந்த ஆச்சாரியனை வணங்கணும், நடராஜருடைய விக்கிரகம் வச்சிருக்கு அதை வணங்கணும் அப்படின்னாக்க உடனே ஏன்னா இப்படி நமஸ்காரம் பண்ணுவோமா, அதுக்கு பேர நாட்டியத்துல அஞ்சலி வேற. நாட்டியத்துல அஞ்சலி குருவை வணங்குறது மெத்தேடு வேற, நீங்க குருவை வணங்குற மெத்தேடு வேற, கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது வேற. இங்க அதுக்கு டான்ஸ்லயே அதை பண்ண காமிக்கணும். இப்ப வீரன் என்றால் அவன் எய்கிற அம்பு இருக்கு பாருங்க, அந்த அம்பே போய் அவனுடைய பாதத்துல விழணும். அப்படி அந்த பாதத்துல விழுந்த அந்த அம்பு அந்த இடத்துல தச்சுனாக்க உங்களுடைய ஆசையை நான் கோருகிறேன். அந்த கையெல்லாம் கூப்ப வேண்டாம், இந்த கை கூப்பியெல்லாம் வணங்குறது பேசுறதுதான் கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி எதுவும் செய்யாம இந்த ஆள் திடீர்னு கையை கூப்பிட்டு அப்படி போயிட்டான். உங்கள் ஆசையை வேண்டுகிறோம், உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். யாராலும் வெல்ல முடியாத தன்மை படைத்தவர்கள் தாங்கள், உங்களை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற ஒரே ஒரு சின்ன ரகசியத்தை மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னா பீஷ்மர் சொன்ன, உண்மையிலேயே இந்திரனே வந்து எதிர்த்தாலும் என்னை யாரும் போர்ல வெல்ல முடியாது. அதனால மற்றவர்களை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை. ஆனா என்ன யுத்தத்துல வெல்லக்கிறதுக்கு உங்க பக்கத்துல ஆறு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால இன்னமும் உயிர் பிரிகிற நேரமும் என்ன நெருங்கல. அதனால இந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா சொல்லுவேன் எப்ப அவசியப்படுகிறதோ அப்பொழுது சொல்லுவேன். நீ வேற ஒரு சமயத்துல வந்து கேள். ஆனா நீ புத்திசாலித்தனமா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினப்ப அது உனக்கு இருக்கக்கூடிய மரியாதையை தெரிவிக்கிறது. அப்படி ஒரு கால் நீ என்னுடைய ஆசையை கோராமல் யுத்தத்தில் ஈடுபட்டு இருப்பாயானால் அது ஒரு கால் விபரீதமாக முடிந்திருக்கலாம். இப்ப நிச்சயமா உன் பக்கம்தான் தர்மம். எதோ தர்ம ததோ ஜெயகா, எதோ தர்ம ததோ கிருஷ்ணா, எத கிருஷ்ண ததோ ஜெயகா. அதனால நீ ஒண்ணு கவலையப்படாது. ஏன்னா பீஷ்மருக்கு அதீதமான பக்தி, கிருஷ்ண பக்தி. அதனால எனக்கு சொல்லிவிட்ட. இப்ப இவரோட முடிஞ்சிரும்னு நினைச்சான் கிருஷ்ணா. அடுத்தாப்புல இவர் எங்க போறாருன்னு பார்த்தா நேர துரோணாச்சாரியார்ட்ட போனார். துரோணாச்சாரியார்ட்ட போய் இப்படியே சொன்னார், உங்களுடைய அனுமதி தேவை, ஆகவே உங்களை வீழ்த்துவதற்கும் என்ன வழி என்பதை உம்மிடமே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தர்மபுத்திரா, பெரியவர்களுடைய ஆசி கோரிவிட்டுத்தான் யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற உன்னுடைய மனோபாவம் எனக்கு பிடித்திருக்கிறது. வெற்றி நிச்சயம், அபாயம் நேரிடாது. ஆனா என்னை கூட வீழ்த்துகிறவன் யாருமே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. ஒரு காலம் எனக்கு யுத்தத்துல ஒரு விரக்தி ஏற்பட்டு யுத்தத்துல பற்ற
பற்றினை விட்டு நான் அப்படியே எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டேன்னா என்னை யார் வேணா கொள்ளலாம், என்னை யார் வேணா கொள்ளலாம். அதனால அப்படி நான் எப்ப அந்த விரக்தி அடைஞ்சு கீழே இந்த ஆயுதங்களை எல்லாம் போடுவேன் தெரியுமா? நான் யாரிடத்துல ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறேனோ அந்த மனிதனுடைய வாயிலிருந்து எனக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு செய்தி வறுமையானால் ஆயுதங்களை கீழே எரிந்து விடுவேன். அதான் எனக்கு வழினா. உடனே கிருபர்கிட்ட போனார். கிருபர்கிட்ட போய் அப்படியே ஆசி வாங்கி கொண்டார். நேர சல்லியன் கிட்ட போனார். மாமன் சல்லியன். அந்த சல்லியன் இவர்கள் பக்கம் நிற்பதற்காக வந்தவன் துரியோதனனுடைய ஒரு நாடக காட்சியினால அந்த பக்கத்துக்கு போயிட்டான். அவங்ககிட்ட போய் சொன்னார், சல்லியர் மாமா, நீங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும், கர்ணனுக்கு நீங்கள் தேரோட்டுகிற பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி நீங்கள் கர்ணனுக்கு தேரோட்டுகிற போது செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்னே ஒன்றுதான். அவன் சரியான சதியை பயிடாமா நம்ம நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கூட இருந்துகிட்டே நம்மள அப்படியே டிஸ்கரேஜ் பண்றோம் பாருங்க. அந்த பையனுக்கு என்ன பேருன்னா, இன்னைக்கும் இந்த மகாபாரதத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ் சமுதாயத்துல எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்க இவன் என்ன சொல்றான், அவன் சரியான சதிய பையன். சதிய பையனா என்ன அர்த்தம்? நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவோம். நீங்க இந்த தொகுதியில நின்று நீங்க ஜெயிச்சுட போறீங்க, நீங்க ஜெயிச்சுட போறீங்க. இவன் கட்சியிலேயே இவன் தோட்டத்தை விட்டு இவன் பக்கத்திலே இருந்துகிட்ட இவனை பத்தி எல்லாம் அப்படி 10 தரம் சொல்லுவான். ஒரு கால் நல்லா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவனுக்கு கூட இந்த வகையை அப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஜாதிக்கு ஏதுக்கு ஓட்டிங்க? அந்த எதிர்கட்சி வேட்பாளர் எந்த ஜாதியும் அந்த அளவுக்கு ஓட்டிங்க இருக்கு. நீங்க மட்டும் தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களை ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காகவே தலைவர் உங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அப்படி நீங்களும் ஏமாந்து வாங்கிட்டீங்க, நீங்க வேற தொகுதி கேட்டிருக்கலாம்ல அப்படிமா. இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நம்மள அப்படியே வெறுப்பேற்றுற ஆட்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு சந்திய பயல்கள் அப்படின்னு பேர். அதனால இந்த சந்தியகிட்ட சொன்னா நீ அப்படி இருக்க அந்த கர்ணனுக்கு தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி சத்தியத்தனமா நடந்துக்க. அதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதுன்னா. இப்ப இவர் பாசம் பேசாமல் வந்துட்டார். இந்த கூடவே போனான் பாரு இந்த கிருஷ்ணன். அவன் இந்த ரேஞ்ச் முடிஞ்சு யுதிஷ்டிரர் திரும்பவர். இவன் நைசா கர்ணன் கிட்ட போனான். கர்ணா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மைதானே? ஏதோ உனக்கும் பீஷ்மருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடா? இந்த போர்ல பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆள் கீழே விழுந்தாதான் நான் இந்த யுத்த களத்துக்கே வருவேன், அது வரைக்கும் யுத்த களத்துக்கு பக்கமும் வரமாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன்னு. இப்ப கூட ஆயுதம் எடுக்க போறதுலன்னு கேள்விப்பட்டு சும்மா இங்க வேடிக்கை பார்க்க தான் நீ வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒன்னே ஒன்று செஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ண. அது வேற ஒன்றும் இல்லை. எப்ப இந்த பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நீ ஆயுதம் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியோ அது அந்த பக்கத்துக்கு தானே, துரியோதனர்களுக்காக தானே. அதனால இந்த பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நீ எங்களுக்காக சண்டை போட, எங்களுக்காக சண்டை போட. அதனால அவர் விழுந்த போற நீ அந்த பக்கம் போய்க்க. அதனால எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல இரு, உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால நீ இந்த பக்கத்துல எங்களுக்கு கொஞ்சம் ஜெயிச்சு காமிச்சியல, அடுத்த தேர்தலை பத்தி நாம என்ன கவலைப்படணும். அதனால இப்ப எங்க பக்கம் இரு, அந்த பக்கம் போறதுல முடிவு பண்ணிட்டு ரொம்ப நல்லது அப்படின்னா. கர்ணன் சொன்னான், கிருஷ்ணா, துரியோதனன் எந்த காரியத்தை விரும்ப மாட்டானோ அதை நான் செய்வேன் என்பதாக சொல்லி நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. துரியோதனனுக்காக உயிரையும் கொடுக்க முன்வந்துள்ளேன். ஆகையால் நீங்கள் கேட்கிற மாதிரி நடந்து கொள்ள என்னால் இயலாது. இப்ப தர்மபுத்திரர் அந்த போர்க்களத்துல ஒரு மிகப்பெரிய சங்கநாதம் செய்துவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். யாருக்கெல்லாம் தர்மம் எங்கள் பக்கம் இருக்கிறது என்று நினைத்திருக்கிறதோ அவர்களெல்லாம் எதிரணியில் இருந்து எங்கள் அணிக்கு வந்து சேரலாம். யாருக்கெல்லாம் தர்மம் துரியோதனன் பக்கம் இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்கள் படையில் இருந்து எங்கள் அணியில் இருந்து எதிரணிக்கு போகலாம். இந்த அனுமதியை நான் தருகிறேன். 1 நிமிடம் 2 நிமிடம் யோசித்து முடிவுக்கு வாருங்கள் அப்படின்னா. சைலன்ஸ் வந்து ஒரு பையன் என்ன முடிவெடுத்தான். ஆனா ஒரு பையன் திடீர்னு எழுந்து வந்துட்டான். யாரு? யுதிஷ்சு அப்படின்னு ஒருத்தன். அவன் திருதராஷ்டிரனுடைய பிள்ளை. இந்த விகர்ணன் யுதிஷ்சு இந்த 2 பசங்க மட்டும்தான் திருதராஷ்டிரன் வீட்டிலே இருந்தாலும் கூட அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இல்லாதவனுங்க. அந்த யுதிஷ்சு என்ன பண்ணிட்டான், அங்க கௌரவர்கள் படையில் இருந்து நேரடியாக தர்மபுத்திரருடைய அணியில வந்து சேர்ந்து விட்டான். இப்ப போர் தொடங்குகிறது. அபிமன்யு அதிசாகசமாக போரிட்டான். முதல் நாளைக்கு விராட்டன் மகன் உத்தரன் மிக தீரமாக போராடினான்.
சதியனுடைய சக்தி ஆயுதம் தாக்கி இறந்தான். உத்தரன் அண்ணன் ஸ்வேதன் போரிட்டான். பீஷ்மராக ஸ்வேதன் கொல்லப்பட்டான். முதல் நாள் யுத்தத்தினுடைய நிறைவுல பார்க்கிற பொழுது பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம், பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இரண்டாம் நாள் யுத்தத்தினுடைய நிலைமையும் அதேதான். பீஷ்மர் என்ன பண்ண, யுதிஷ்டிரன், இந்த அர்ஜுனன் இவர்களை விடுத்து எல்லாரையுமே கொலை செய்வது என்ற வெறியோடு கூட போரிட தொடங்கிவிட்டார். ஏன்னா துரியோதனனுக்கு வேற இவர் மீது நம்பிக்கை முழுமையாக வரவில்லை. ஒரு காலம் இவர் பாண்டவர்கள் பக்கம் இருப்பாரோ என்கின்ற ஒரு ஐயம் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால அவன் இவர் பக்கத்துல இருக்கிறது ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவே இப்பொழுது மிக வேகமாக போரிட்டார். கௌரவ சேனையை அர்ஜுனன் கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத வகையில் துவம்சம் செய்து கொண்டிருந்தான். அது ஒரு பக்கத்துல. இரண்டாம் நாள் யுத்தம் முடிந்தது. மூன்றாம் நாள் யுத்தம் தொடங்கியது. பீஷ்மர் கருட வியூகம் வைத்தார். பீஷ்மருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் பாண்டவ சைன்யம் சிதறியது, திணறியது. எல்லா வீரர்களுமே மாய்ந்து போனார்கள், இல்லை ஓடி போனார்கள். அதான் அப்படி. இப்ப கிருஷ்ணர் யோசிக்க ஆரம்பிச்சார், இந்த யுத்தம் இப்படியே போயிட்டு இருந்ததுனாக்க நிச்சயமா அதுக்கப்புறம் பாண்டவர்கள் தரப்புல எவனுமே இருக்க மாட்டாங்க. அதனால பீஷ்மர் ஒரு பகலையே தேவர்கள் அசுரர்கள் எல்லோரையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த பாண்டவர்களுடைய சேனையை அழிப்பது என்பது எம்மாத்திரம். அதனால இந்த பாண்டவர்களை காப்பாற்றுவதற்காக நானே கவச்சம் அணிந்து போரில் இறங்கி இந்த பீஷ்மரை கொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனால இப்ப அர்ஜுனன் பீஷ்மரிடத்தில் இருக்கிற மரியாதையின் காரணமாக அவ்வளவு வீரமாக போரிடவில்லை. அதனால் நான் களத்தில் இறங்கியாக வேண்டும். அதனால இவர்கள் அத்தனை பேருமே பீஷ்மருடைய பராக்கிரமத்தை கண்டு பயந்து ஓடுகிறார்கள். அதனால நான் இனிமேலும் கூட வெறுமன பார்வையாளனாக இருந்தேன் என்றால் நடக்காது. என்ன சொல்லியிருந்தாங்க, நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், இந்த உறுதிமொழியை கொடுத்து விட்டு தான் போர்க்களத்திற்கு கிருஷ்ணன் வந்தான். இப்ப அப்படியே முடிவு பண்ணான். தன் கையில் ஆயுதத்தை எடுப்பது. அர்ஜுனனிட கேட்க, சக்கரத்தை எடுத்துக்கொண்டு சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு தேர்வில் இருந்து குதித்து நேர பீஷ்மரை நோக்கி ஓடினான். கிருஷ்ணனே வாருங்கள், இதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டு இருக்கிறேன். இப்போது தாங்கள் என்னை கொன்று விட்டீர்கள் என்று சொன்னால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை உலகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்காது. நீரே என்னை எதிர்த்து உம்முடைய கையால் கொல்வதை நான் வரவேற்கிறேன், வாருங்கள் அப்படின்னு இந்த ஓடி வரக்கூடிய கிருஷ்ணன் இடத்துல இந்த பீஷ்மர் பேசுகிறார். இவன் திடீர்னு இந்த ஆடு இறங்கி ஓடுறான்னு இவன் கொஞ்ச நேரம் முதலெடுத்து போட்டான், என்னடா நடக்குதுன்னு. அப்புறம் கையில சக்கராயுதத்தோட இவன் ஓடுறதை பார்த்த உடனே இவன் குதிச்சு போய் அவனை குடிச்சு எடுத்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் தான் உனக்கு சொன்னேன் நான் போரிடுவேன்னு. ஆமா, நீ பெரிய போரிடுவேன்னு சொல்லிட்டு நீ போரிடுறத பார்த்தா நம்ம பக்கத்துல ஒரு பயம் இருக்க மாட்டான் போல, எல்லாருமே க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஆனா ஆத்திரம் நாங்காம நானே போட்டேன். தேவி, அப்படி நீ பண்ணின சத்தியத்தை அந்த பிரதிஜையை மீற வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன, நான் நல்லா போரிடணும், அவ்வளவுதானே, திரும்பவா அப்படின்னு அவன் சமாதானப்படுத்தி அவன் பீஷ்மரை கொல்லாதபடி தடுத்து நிறுத்தி அப்படியே கொண்டுட்டான். அதுக்கப்புறமா கொஞ்சம் அர்ஜுனனுடைய தரப்புல போர் கடுமையாக இருந்தது. 4ஆம் நாள் யுத்தம். அஸ்வத்தா புரீஸ்வர சதியன் தனி ஒருவனாக அபிமன்யை எதிர்த்து போராடினான். துரியோதனனுடைய 8 தம்பிகளை பீமன் கொன்று விட்டான். இந்த 100 பேரையும் கொல்லக்கூடியது இந்த 18 நாள் யுத்தத்துல. இன்னைக்கு 8, நாளைக்கு 10, 12 நான் ஒவ்வொரு நாளும் கணக்கு வச்சு கொண்டுட்டான். அதனால எல்லாருமே இறந்து போனார்கள். இப்ப கடோத்கஜனை யாராலையும் எதிர்க்க முடியல. கடோத்கஜன் எல்லாரையுமே பண்ணினான். அதனால யுத்தத்தை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அந்த நிறுத்த வேண்டிய அவசியம் வந்தது. மாலையில சரி நாளை பார்த்துக் கொள்வோம் என்பதாக விட்டார். 5ஆம் நாள் யுத்தம், அதுவும் கூட ரொம்ப கடுமையாக இருந்தது. அர்ஜுனன் கௌரவர்களை பல்லாயிரக்கணக்கில் கொன்று குவித்தான். 6ஆம் நாள் யுத்தமும் அப்படித்தான். பாண்டவ சேனை மகர வியூகம் அமைத்தது, கௌரவ படை கிரௌஞ்ச வியூகம் அமைத்தது. வீரர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் மடிந்து போனார்கள். 8ஆம் நாள் யுத்தம், பீமன் திருதராஷ்டிர புத்திரர்கள் 8 பேரை கொன்றான். மீண்டும் 8 பேர் மாண்டனர். அர்ஜுனன் மகன் அராவான், அதான் சொன்னேன், அராவான் பலிங்கிறது தமிழ்நாட்டிலோடு சரி, அராவான் களபலி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் வியாச பாரதம். அதனால அர்ஜுனன் மகன் அராவான் ரொம்ப எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்தான். அவனை அலம்பகன் என்ற ராட்சசன்
8ஆம் நாள் நடந்தது. 9ஆம் நாள் யுத்தத்தில் பீஷ்மருடைய கடுமையான தாக்குதலை மீண்டும் தாக்கு பிடிக்க முடியாம அர்ஜுனன் திணறினான். இப்ப கிருஷ்ணன் முடிவு பண்ணார், இந்த பையன் நாம நிச்சயமா நம்பிட்டு இருந்தோம்னா நடக்காதுன்னு தேர விட்டு கீழே குதித்து சத்திராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி போனார். பீஷ்ம பிரதிஜ்ஞ பரிபாலயமாம். இந்த இடத்துல கிருஷ்ணனை பற்றி யாரெல்லாம் பக்தி கீதங்கள் இசைக்கிறார்களோ அவர்கள் ஒரு அருமையான வார்த்தை பிரயோகம் செய்வார்கள். பீஷ்ம பிரதிஜ்ஞ பரிபாலயமாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஆயுதம் எடுக்க மாட்டேன், இது பகவானுடைய பிரதிஜ்ஞை. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே பீஷ்மர் என்ன முடிவு பண்ணினார், எந்த பகவான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்பதாக பிரதிஜை செய்திருக்கிறானோ அவனை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன், இது பீஷ்மனாகிய என்னுடைய பிரதிஜை. இதெல்லாம் மகாபாரதத்தில் கிடையாது. நான் சொல்வது பக்தி இலக்கியங்களில் எப்படி அதை அழகாக கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதற்காக சொன்னேன். இப்ப பகவான் என்ன முடிவு பண்ணினானா, தன் பிரதிஜையை பரிபாலனம் பண்ணணுமா இல்ல பக்தனுடைய பிரதிஜையை பரிபாலனம் பண்ணணுமா? பீஷ்மர் வழக்கம் போது எழுத்தாமல் ஒளி வரக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து தன் கையில் சக்கராயுதம் ஏறி வரக்கூடியவனை பார்த்து, புண்டரீ காட்சா வருவாய், நான் பெரும் மேன்மை விடுவேன், என்னை கொன்றுவிடு. உடனடியாக அர்ஜுனன் வழக்கம் போல பின்னாடி வந்து, ஆயுதம் எடுத்து போர் புரிய போவதில்லை என்று நீ சொன்ன வார்த்தையை பொய்யாக்க வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், திரும்பவா என்பதாக அவனை தரதரன் என்று இழுத்துக் கொண்டு போயிட்டான். இந்த இடத்துல இந்த பீஷ்ம பிரதிஜ்ஞா பரிபாலயமா இந்த விஷயத்த 1992 டிசம்பர் 6ஆம் நாள் அயோத்தியில இருக்கக்கூடிய ராம ஜென்மபூமியில இருக்கிற அவமான சின்னத்தை தகர்த்து எறிவது என்று இந்த நாடே முடிவு செய்திருந்த வேளையில நான் சென்னையில பார்த்தசாரதி கோவில் வாசல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த இதே விஷயத்தை இந்த மகாபாரதத்துல இந்த எபிசோட சொல்லித்தான் சொன்னேன். அப்ப பல பேர் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, இந்த ராம ஜென்ம பூமியில இருக்கக்கூடிய மாற்றார்களுக்கு புனிதமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் எப்பொழுது தகர்க்கிறீர்களோ அது ராமனுக்கு பிடிக்காது. ராமனை கூட நிச்சயமா இதை விரும்ப மாட்டான். ராமரே என்ன பிரதிஜை பண்ணுவார், இந்த மாதிரி விஷயத்தான் தப்பு, அதனால தான் காப்பாற்றணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அப்படின்னா நான் உடனே அந்த கூட்டத்துல பேச்சுக்கிற போது சொன்னேன், இப்படி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அன்னைக்கு பகவான் ஆயுதம் எடுக்கிறதுலேருந்து பிரதிஜை பண்ணினா அது அவனுடைய பிரதிஜைடா. அந்த மாதிரி இந்த கேடு கட்ட மசூதி கட்டிடத்தை காப்பாற்றுறதுன்னு ராமர் முடிவு பண்ணி இருந்தாருன்னா இது அவருடைய பிரதிஜை. ஆனால் ராம பக்தர்களாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதை அகற்றியே தீர்வது என்பதாக சொல்லி, இப்ப ராமனுக்கே தர்ம சங்கடம், தன் பிரதிஜை முக்கியமா இல்லை தன்னுடைய பக்தனுடைய பிரதிஜை முக்கியமான. இப்ப எங்க பக்தனுடைய பிரதிஜையை காப்பாற்றுறதுக்காக தன் பிரதிஜை அவன் கைவிட்டு தாண்டாகணும், கைவிட்டு தாண்டாகணும். நான் இப்ப சொல்றேன், இந்நேரம் அந்த கட்டடம் இடிஞ்சு இருக்கும். நான் பேச்சு முடிக்கிற போது உண்மையிலே இந்த கட்டடம் இடிஞ்ச விஷயம்லாம் எனக்கு தெரியாது, இடிஞ்சு இருக்கும்னு சொல்லி வச்சேன். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, சார் நீங்க காரில் ஏறி போறது ரொம்ப நல்லது, சீக்கிரமே மீட்டிங்கை முடிச்சுக்கிட்டு நீங்க கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சார் மற்றவங்கள்ட்ட தான் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு தான் போவேன், லெக்சர் முடிஞ்சோன்னா ஓட முடியுமா, எல்லாத்தையும் கொஞ்சம் பேசணும், தயவுசெய்து கிளம்புங்க. எனக்கு ஏன் அதை அவசரப்படுத்துறாருன்னு தெரியல. இருந்தாலும் பக்கத்துல ஒரு நண்பருடைய கார் எனக்காக வெந்திருந்தது. அதுல நான் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ற, நீங்க இவ்வளவு நேரம் அது இடிஞ்சிருக்கும் இடிச்சிருப்பானுங்கன்னா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உண்மையிலே இடிஞ்சிருக்கு சார், நீங்க ஏன் இங்க இருக்கக்கூடாது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை கைது செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு வரும். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு அந்த ஆர்டர் வருகிற போது அவர் அந்த ஸ்பாட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல்லுவேன், அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். அதனால நீங்க தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பிட்டீங்கன்னா போறணும். உண்மையிலேயே 2-3 மாசத்துக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சாலும் கூட காவல்துறை கைது செய்வதில்லை என்பதாகவே முடிவு செய்தார்கள். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த இடத்துல இந்த பீஷ்ம பிரதிஜையை பரிமாரணம் பண்றதுக்கு பகவான் தன் பிரதிஜையை கைவிட்டான். அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு விஷயத்தை ஒரு பக்தர் சொல்லுகிறார். ஆனால் மகாபாரதத்தில் அந்த தகவல் அப்படி இல்லை. இவன் ஆத்திரப்பட்டுதான் கையில ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் கிருஷ்ணன். ஆனாலும் கூட அர்ஜுனன் அவனை தடுத்து நிறுத்தி கொண்டு வந்தான். இப்ப அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணன் சொன்னான், இன்னும் 1 நாள் 2 நாள் இந்த பீஷ்மர் உயிரோடு இருந்தாலும் வச்சுங்க, கம்ப்ளீட் காணி, நம்ம ஆள் ஒரு பேர் இருக்க போறது இல்லை. அதுக்கு
அதுக்கப்புறம் இந்த யுத்தமே வென்றிருக்காது. அதனால யுத்தத்தையே முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் பீஷ்மர். அதனால எனக்கு என்ன படுது, நீங்க ஏன் மறுபடியும் பீஷ்மரை போய் பார்த்து அப்புறம் எப்படி கொள்றதுன்னு கேட்டு வரக்கூடாது. நீங்களா ஒன்றும் அவர்களெல்லாம் கொல்ல முடியாதுங்க. தயவுசெய்து அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டு உங்களை எப்படி கொள்ளலாம், அதுக்கு என்ன மெத்தடு அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு என்ன சொன்னார், எனக்கு டைம் வரல, டைம் வரும்போது சொல்றேன்னு சொன்னார்ல, போய் கேட்டோம் அப்படின்னா உடனே தர்மபுத்திரர் நேர பீஷ்மருடைய அந்த பாசறைக்கு, எதிரியினுடைய பாசறை மறந்து விடாதீர்கள், எதிரியினுடைய பாசறைக்கு அந்த பக்கத்துல எதிரி வந்து பார்க்கலாம் பீஷ்மரை சந்திக்கிற போது. இப்ப அந்த ஸ்பையெல்லாம் கேட்க மாட்டான் துரியோதனன். நல்லா நினைச்சீங்க, துரியோதனனை ஸ்பை வச்சு என்ன பேசுறாங்கன்னு கலந்து சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஊர் தர்மமே வேற, நம்ம ஊர் யுத்த தர்மம் வேற, நம்ம ஊர்ல இருக்கிற சண்டை சச்சரவுகள் வேற. இப்ப இருக்கிறதெல்லாம் உலகத்துல மற்ற நாடுகள் பின்பற்றக்கூடியது தான் பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனால் அதனால இவர் வந்து கேட்ட 9 நாள் ஆச்சு. எல்லாம் எங்க பக்கத்துல புட்டு புட்டு புட்டுன்னு விடுறாங்க, எல்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க. நாங்கள் கௌரவர்களுக்கு இழைத்த அந்த அழிவை விட பன்மடங்கு அழிவு எங்கள் தரத்தில் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் நீங்க போறீங்கன்னா நாங்களும் தொலைஞ்சிருவோம். இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஒண்ணுதான், அது என்னன்னு கேட்டா, தர்மம் நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா, நாங்க ஜெயிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க சாகணுங்கிறது கட்டாயம். அதனால தயவு செய்து உங்களுடைய வீழ்ச்சியை நாங்கள் எப்படி ஏற்படுத்த முடியும் என்ற விஷயத்தை உங்களிடமிருந்து தெரிந்து கொண்டு போவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இவர் சொன்ன, நீ 9 நாளைக்கு முன்னாடி வந்த போது நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, எப்பொழுது எனக்கு உயிர் பிரிய வேண்டிய நேரம் வருகிறதோ அப்பொழுது நான் சொல்லுகிறேன்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த நேரம் வரல, அதனால சொல்லல. இப்ப நீ கேட்கிற இந்த நேரத்துல நான் சொல்ல முடியும். நான் எந்த ஒரு பெண்ணையோ அல்லது பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவனையோ நான் அம்பினால் அடிப்பதில்லை என்கின்ற ஒரு விரதத்தை ஏற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவன் சிகண்டி. அவனை அர்ஜுனனுடைய பேர்ல முன்னதாக நிற்க சொல்லு. அர்ஜுனன் என் மீது அம்புகள் விடுவான், நான் அர்ஜுனனை திருப்பி அடிப்பேன். ஆனால் சிகண்டியினுடைய அந்த அம்புகள் என் மீது வருகிற போது அதை தடுப்பேனே தவிர சிகண்டியின் மீது என்னுடைய அம்பை செலுத்த மாட்டேன். அதனால அவன் அந்த 2 பேர் என் மேல் அம்பு செலுத்துவார்கள், நான் சிகண்டியினுடைய அம்புகளை மட்டுமே தடுத்துக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் ஒரு பேடியினுடைய அம்பு என் உடம்புல படக்கூடாது, அதனால நான் தடுப்பேன். ஆனா அதே நேரத்தில் அர்ஜுனனுடைய அம்புகளை நான் நிச்சயமா எதிரம்பு போடுவேன். அப்படி போடுகிற போது சங்கட கண்ணு மாதிரி நிச்சயமா அர்ஜுனனால் என்னை தொலைத்து எரிந்து விட முடியும். இது ஒண்ணுதான் வழி. சிகண்டியை முன்னிறுத்தி சொல்லு. அதே தேர்ல அவன் முன்னாடி நிற்கட்டான், இவன் ஒரு 2 இன்ச்சு பின்னாடி நின்றுட்டு சண்டை போட்டானா போ, வேற ஒன்றும் செய்ய வேண்டான்னா. உடனடியாகவே தர்மபுத்திரர் போய் அர்ஜுனன் கிட்ட அதை சொல்லி சிகண்டியை அந்த ரதத்திலேயே முன்னிறுத்தி அவர்கள் போரிட தொடங்கினார்கள். இப்ப அர்ஜுனன் எத்தனையோ அம்புகள் இருக்கான், அதுக்கெல்லாம் எதிரம்புகள் இருக்கார் பீஷ்மர். ஆனால் சிகண்டி அம்புகளை அடிக்க தொடங்கினான். அதை தடுப்பதா இவனுடைய அம்புகளை தடுப்பதா என்ற 2க்கும் இடையில இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையில அர்ஜுனனுடைய அம்புகள் துடைக்காத இடமே 2 அங்குல இடம் கூட இல்லை என்ற அளவுக்கு அவர் உடம்பு முழுக்க சங்கடை கண்ணாக துடைத்து எரிந்து விட்டான். ஏனென்றால் முன்னதாக இவன் நிறுத்தி இருப்பது சிகண்டியை. அதனால அவருக்கு இவன் மீது அம்பு எய்கிறது என்ன சங்கடம்னா, இப்ப சிகண்டியை தவிர்த்து அர்ஜுனன் மீது அம்பு எய்யணும். அர்ஜுனன் என்பக்கூடிய அம்புகளையும் கூட தடுக்கணும். சிகண்டியினுடைய அம்புகள் தன் உடம்பின் மீது படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால இவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருந்த காரணத்தினால அவ்வளவு பெரிய வீரர் ஒரே நேரத்துல அந்த உடம்பு முழுக்க ரத்தம் பெருக்கெடுத்து அந்த ரத்தத்தில் இருந்து அவ்வளவு பெரிய மகான் பீஷ்மாச்சாரியார் அந்த இடத்திலேயே கிழக்கு முகம் பார்த்த நிலையில் சாய்ந்தார். உடனடியாகவே அந்த எல்லா போர்க்களத்தினுடைய அத்தனை தரப்பில் இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கும் அதிர்ச்சி. பீஷ்மர் விழுந்து விட்டார், பீஷ்மர் விழுந்து விட்டார். இந்த தகவல் எல்லா இடத்துலையும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சண்டையில் பீஷ்மர் எந்த இடத்துல விழுகிறாரோ அதுக்கு தொலை தூரத்துல துரியோதனன் இருக்கலாம், அதற்கு தொலை தூரத்துல இன்னொருவன் இருக்கலாம். ஆகவே அர்ஜுனனும் பீஷ்மரும் மட்டும்தான் இப்பொழுது நேருக்கு நேருக்கு இப்பொழுது சண்டை போடுகிறார்கள். அதுல சிகண்டிக்கு ஒரே ஒரு வெற்றி, அம்பாவாக பிறந்து சிகண்டி
சிகண்டியாக மாறி இந்த ஜென்மாவில் என் முன்னிட்டு அவனுக்கு அழிவு, அவ்வளவுதான். சிகண்டியினுடைய அம்புனால வந்தாங்க. சிகண்டியினுடைய அம்பு பட்டு விழுறது, அர்ஜுனன் அம்பு பட்டு விழுந்தார். அப்படி விழுகிற போது அவர் சொன்ன, என்னுடைய உடம்புல பட்டிருக்கிற எந்த ஒரு அம்பும் சிகண்டியின் அம்பு அல்ல, எல்லாமே அர்ஜுனன் விடுத்த அம்புகள். அப்படி என் பிள்ளை என்ன அடிச்சிருக்காங்க, என் பேரன் என்ன அடிச்சிருக்காங்க, அந்த பெருமையோட நான் விழுகிறேன் அப்படின்னு சொல்லி விழுந்துட்டார். அப்படி விழுந்த உடனே